இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவி அம்மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சாம். அப்படியா? உனக்கு யார் சொன்னது? வசந்தோட பெரியம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. மூலிகை சிகிச்சை பயனளிக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா அந்த சிகிச்சையாலதான் தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. வசந்த் கங்காவ அங்கிள் ஆண்டின்னு அவ கூப்பிட்டிருக்கா. துர்கா அம்மாவும் சூர்யா அப்பாவும் தான் என் அப்பா அம்மான்னு அவ சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. அன்னைக்கு அந்த கங்காவும் அவ புருஷனும் என்னெல்லாம் பேச்ச பேசினாங்க. இப்ப மூஞ்சி அவங்க எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? அதனால்தான் அவங்க தேவி அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்கள அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். பாண்டி, அப்ப அந்த தேவி அந்த குரங்கு பொம்மையோட தான் ஏர்போர்ட்டுக்கு போறா. நாமளும் ஏர்போர்ட்டுக்கு போனா அந்த குரங்கு பொம்மையை கைப்பற்றிடலாம். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். வா, இதுக்கு முறைச்சிட்டு போகுது பாரு. சீக்கிரம் வா. வரேன் சிஸ்டர், போங்க. வண்டி எடு. இன்னும் வேகமா போ பாண்டி. அந்த துர்கா போய் அதை எடுத்துட்டு போறா. ஐயோ சிஸ்டர், எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வண்டி ஓட்ட மட்டும் பாருங்க. பேசாம ஒரு இடத்துல நின்னுட்டு வா. பயணிகள் கவனத்திற்கு, இது அபுதாபி செல்லவிருக்கும் விமான எண் 1122ற்கான நுழைவு முன் அறிவிப்பாகும். பயணிகள் தங்கள் விமான இது டெல்லின்னு சொன்னீங்க. அபுதாபி ஆனா அங்கங்க தமிழ்ல போர்டு இருக்கு. அனௌன்ஸ்மென்ட் கூட இங்க தமிழ்ல தான் சொல்றாங்க. நன்றி. Attention passengers. This is the pre-boarding. அது டெல்லியில நிறைய தமிழர்கள்லாம் இருக்காங்களா, அதனால தமிழ்ல போர்டு வைக்கணும்னு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்ல சொல்லணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. Boarding pass. ஆமாண்டா செல்லம். Flight to Abu Dhabi. அப்படியே சரி சரி. போலாம். Thank you. திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? மெக்கானிக்கு ஃபோன் பண்ணலாமா இல்ல கேப் புக் பண்ணலாமா? ஏ பாண்டி, வண்டி எதுக்காக நிறுத்தின? சிஸ்டர், அப்படி சூடு. அந்த துர்கா நடுவழியில நிக்கிறா. அவ வந்த வண்டி ஏதோ மக்காராய் நிக்குது போல. போன் பேசிட்டு நிக்கிறா, அங்க பாருங்க. நாம தான் ஜெயிப்போம் பாண்டி. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இந்த துர்கா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும். நீ ஃபாஸ்டா போ. நாம போய் அந்த குழந்தை கையில இருக்கிற வைரம் இருக்கிற பொம்மையை புடிங்கிட்டு வந்துருவோம். ஓகே சிஸ்டர், இப்படி சூடு. வைரம் நமக்கு தான், அதுல டவுட்டே இல்ல. போ போ, சீக்கிரம். வேகத்தை மட்டும் பாருங்க. ஐயோ, டைம் ஆச்சு. எங்க ஃப்ளைட் டிலேவா? நான் லான்ச்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாங்க. இங்க வா. ஓகே ஓகே. இந்த பொம்மை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? நான் சொல்றேன். பயணிகள் கவனத்திற்கு, எனக்கு என்னமோ இது டெல்லி ஏர்போர்ட் மாதிரி தெரியலையே.
ஏற்கனவே நான் இங்க வந்திருக்க மாதிரி தோணுது. பயணிகள் தங்கள் விமான நுழைவு சீட்டு மற்றும் உடைமைகளுடன் இது டெல்லி ஏர்போர்ட் தானா? இதற்கான கேட் எண் 9. ஏன் பாப்பா அப்படி கேக்குற? நாம இப்ப இருக்கிறது டெல்லி தான். இது டெல்லி ஏர்போர்ட். Attention passengers. ஆமாண்டா செல்லம், நம்ம டெல்லியில இருந்து சென்னைக்கு போறோம். இது டெல்லி ஏர்போர்ட் தான். இல்ல, Passengers. நான் ஏற்கனவே சூர்யாப்பா துர்காமா கூட சென்னை ஏர்போர்ட் போயிருக்கேன் அமெரிக்கா போறதுக்கு. to Bangkok at gate. இதுவும் சென்னை ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். அது வந்து சென்னை, டெல்லி, மும்பைன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் உனக்கு குழப்பமா இருக்கு. நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இது டெல்லி ஏர்போர்ட் தான். ம்? ஆமாண்டா செல்லம், இது டெல்லி ஏர்போர்ட் தான். நம்ம சென்னைக்கு போறோம். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஆன்ட்டி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். சரி, ரெஸ்ட் ரூம் அங்கதான் இருக்கு, வா போலாம். வேணாம் வேணாம் வேணாம், நீங்க வர வேணாம். பக்கத்துல தானே இருக்கு, நானே போயிட்டு வந்துடுறேன். ம், சரி. பத்திரமா போயிட்டு வா. ஏங்க, ம்? எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. நீ எதுக்கு பயப்படுற தங்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாப்பாவை கூட்டிட்டு அமெரிக்கா பறந்துட போறோம். நீ தைரியமா இரு. என்னோட பயம்லாம் துர்காவை நினைச்சு இல்லங்க, பாப்பாவை நினைச்சுதான். நீ என்ன சொல்ற? பாப்பாக்கு பழைய ஞாபகம் வந்ததுல இருந்து எவ்வளவு விவரமா பேசுறா, எத்தனை கேள்வி கேக்குறா. எனக்கு என்னவோ பாப்பாவை ஃப்ளைட்ல ஏத்துற வரைக்கும் சமாளிச்சிட்டாலும் ஃப்ளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சென்னைக்கு போல அமெரிக்காக்கு தான் போறோம்னு பாப்பாவுக்கு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணா என்னங்க பண்றது? அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டான். விவரமான பொண்ணு. அமெரிக்கா போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை வரலாம்னு சமாளிப்போம். அமெரிக்கால இருந்து கொஞ்ச நாள் பழகிட்டா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, பழசெல்லாம் மறந்துடுவா. எப்போ நம்ம கூட சந்தோஷமா இருப்பா. ஓ, என்ன அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் அமெரிக்காக்குலாம் வர மாட்டேன். எனக்கு துர்கா மாட்டே தான் போகணும். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. ஏங்க, என்னங்க? கங்கா, பாப்பா ரெஸ்ட் ரூம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்லை. அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம்